அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டிருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீசர், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ஆர்க்கிடெக்சரல் ஆஃபீசர் இந்த 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/2/2021 வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீசர். போஸ்ட் கோடு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 106+16. அதே மாதிரி அதோடைய பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டண்ட் ஆர்க்கிடெக்சரல் ஆஃபீஸர் அதுக்கு உண்டான பேவும் வந்து சேம் தான். ப்ளஸ் இதனுடைய வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நோட்டிஃபைட் இஸ் அப்ராக்சிமேட். அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் த போத் போஸ்ட். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 5ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 4/3/2021. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 6/3/2021. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து 17/4/2021. மார்னிங் செஷனில் வந்து 10 AM to 1 PM. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 17/4/2021 3 PM to 5 PM கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஐடி வந்து நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸெப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். இதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒருவேளை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி எக்ஸர்வீஸ் மேன், பர்சனல் வித் பெஞ்ச் மார்க், டிசபிலிட்டி, டிஸ்பைட் விண்டோ, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நோட் அந்த கன்செஷன் யாராருக்கு என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட்டு, போஸ்டல் அனுப்புறது இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ரிசீவ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நீட் நாட் பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஃப் 150. அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரையும் நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ், எஸ்டி, எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து நேர்மையினர்களாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 30 இயர்ஸ் ஷுட் நாட் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்செஷன்ஸ் எல்லாம் வந்து யாராருக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதாவது வந்து டிசபிலிட்டி பீப்புளுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன் பீப்புளுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோ மேக்ஸிமம் ஏஜ் ஷெல் மீன் தட் அப்ளிகன்ட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 39. அதாவது 59 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த ஏஜ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு +2 முடிச்சிருக்கணும். மஸ்ட் பொசஸ் 2 years டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். 2 years டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஆர்கிடெக்சரில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ எந்த டிகிரியில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் இன் தமிழ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தடில் பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸு, 3 ஹவர்ஸு, மார்க்ஸ் வந்து 300. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மென்டல் அபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 200 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 500. சேம் அது அடுத்த கேட்டகரி அசிஸ்டண்ட் ஆர்கிடெக்சரல் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி, அது எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சென்டர்ஸில் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சென்டருக்கு உண்டான கோடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.